எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த 2-3 சம்பவங்களை பற்றி எனது அருமை நண்பர் சொன்னார். அவைகளை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். உத்தேசமாக ஒரு 14 வருஷங்கள் முன்னால் ஒரு காட்சி. அந்த காட்சியில் பாருங்கள், முட்டைசாமியின் பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் அந்த சந்நிதியில், கணக்கன்பட்டி சந்நிதியில், அதாவது அப்பொழுது முட்டைசாமி அவர்கள் பௌதிக நிலையில் இருந்தார். அவருடைய பௌதிக இருப்பு என்ற சந்நிதியில் பலர் கூடியிருந்தனர். அப்போ பாருங்கள், அந்த கூடியிருந்த கூட்டத்தில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக காணப்பட்டார். அவர் நிறத்திலையும் சரி, உடல் அமைப்பிலையும் சரி, கலர், அதாவது நிறம் நான் சொல்லிட்டேன், அந்த நிறத்திலையும் சரி, எல்லா அம்சங்கள்லையும் அவர் வித்தியாசமானவராக தோற்றமளித்தார். அதை பக்கத்தில் உள்ள அன்பர்கள்லாம் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஒரு மாதிரியான அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தாங்க. எனது நண்பருக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அவர் எப்பொழுதுமே மூட்டை சுவாமியின் மேல் மிகவும் பிரியமான அன்பராக இருப்பதினால் அந்த மூட்டை சுவாமியின் அன்பர்களை அவர் பேட்டி எடுப்பதில் மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தார். அப்போ இந்த என்னுடைய நண்பர் அந்த அன்பர்கிட்ட போய் முதல்ல தமிழில் பேசி பார்த்தார். அதாவது அவருக்கு தமிழ் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தமிழில் பேசி பார்த்தார். அந்த அன்பர் இப்படி ஒரு மாதிரியாக பார்த்தாரு, யோசித்த மாதிரி பார்த்தாரு. பார்த்த உடனே இந்த என்னுடைய நண்பர் புரிஞ்சுக்கிட்டார், சரி அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு புரிஞ்சுட்டார். என்னுடைய நண்பர் ஆங்கிலத்திலேயே பேசினார். சார், which state of India you have come from அப்படின்னாரு. இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து தாங்கள் வந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் அவர்களுக்கிடையே உரையாடல் ஆங்கிலத்திலேயே நடந்தது. நான் உங்களுக்கு தமிழில் சொல்கின்றேன். அச்சா, இந்த மாதிரி கேட்டோன்னா அவர் சொன்னார், இது மாதிரி நான் காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கு ஒரு 10 நாள் முன்னால் அதாவது கனவுன்னு சொல்ல முடியாத நிலையில் ஒரு கனவு வந்ததுங்க. அந்த கனவில் அதாவது கருப்பும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் ஒரு மாதிரியான தோற்றத்தில் நான் முன்பின் அறிமுகமில்லாத ஒருவர் எனக்கு தோன்றி தமிழில் ஏதோ சொன்னார். அதாவது இவர் அந்த தமிழில் அதை சொல்ல முடியாமல் சொல்கிறாரு. என்ன சொன்னாருன்னா, நீ நம்மளை பார்க்கவா அப்படின்னு சொன்னாருங்க மாதிரி சொன்னார். இவர் புரிஞ்சுட்டாரு, நீ நம்மளை பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருக்காரு முட்டைசாமி. முட்டைசாமிங்கிறது பின்னால் தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த கனவுல அன்பர் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டாரு. சொல்லிட்டு அந்த அன்பர் சொல்கிறாரு, ஆங்கிலத்திலேயே அவருடைய உரையாடல் தொடர்ந்தது. அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த கனவில் வந்த அன்பர் யார் என்று நான் ஒரு 4-5 நாட்களாக என்னுடைய பிரெயினில் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். 4-5 நாள் கழிச்சு தாங்க எனக்கு ஒரு நண்பர் எனக்கு என்னுடைய பழைய நண்பர் அவர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு சுவாமிஜி இப்படி இருக்காருன்னு சொல்லி அவர் ஃபோட்டோவை காமிச்சாருங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்ததுங்க. அந்த ஃபோட்டோவில் வந்தது தான் எனது அந்த கனவில் வந்தவர். நான் அவர்கிட்ட சொல்லி, ஆகா, இந்த ஃபோட்டோவில் உள்ள சுவாமிஜியை தான் நான் 4-5 நாள் மேலே கனவுல பார்த்தேங்க. கனவுல எனக்கு தரிசனம் கொடுத்து என்னமோ சொன்னார், நீ நம்மளை பார்க்க அப்படிங்கிற மாதிரி வா, நீ நம்மளை பார்க்க வா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ப்ரொனன்சியேட் பண்ணி சொன்ன உடனே அவருக்கு, அந்த அன்பருக்கு ஓரளவு தமிழ் தெரியும். அவர் உடனே புரிஞ்சுட்டார். அவர் சிரிச்சுட்டு, அவருக்கு சிரிப்பு அடக்கவே முடியல அவர் பேசுன துணியை பார்த்த உடனே. அவர் சிரிச்சுட்டு, இதாங்க முட்டைசாமின்னு பேருங்க, நல்லவேளை கரெக்டாக எனக்கு அந்த முட்டைசாமியை என்னை உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க, இவர் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மேப்பெல்லாம் காமிச்சு அவருக்கு அனலைஸ் பண்ணி அந்த மேப்பெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. உடனே அடுத்த 2-3 நாள் அவர் புறப்பட்டு வந்துட்டார். எங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பழனி கணக்கன்பட்டி சேர்ந்துட்டார். சேர்ந்து முட்டைசாமியை அப்படியே பச்சை கண்ணு வாங்காமல் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த கதையெல்லாம் சொல்லி அவர் வந்து ரொம்ப வியந்தார். அப்புறம் முட்டைசாமிக்கும் அவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. முட்டைசாமியோட அருள் கிடைச்சது. அது ஒரு கதை ஆச்சா. இந்த மாதிரி முட்டைசாமி அவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் வசிக்கின்ற மக்களிடமும் சரி, உலகத்தின் பல இடங்களில் வசிக்கின்ற மக்களிடமும் சரி, இவர் காட்சி கொடுத்து வரவழைத்திருக்கின்றார் கணக்கன்பட்டிக்கு. நான் வந்து ஏற்கனவே ஒரு தொடரில் சொல்லியிருக்கேன். மலேசியாவிலேருந்து டாக்டர் திருமதி லேகான்னு ஒருத்தவங்க வந்து முட்டைசாமியை, அதாவது அவருக்கும் அந்த லேகாவுக்கும் அந்த லேடி அந்த அவங்க டாக்டர் லேகாவுக்கும் வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்து வர சொல்லி அந்த லேகாங்கிறவங்க ஆட்கொண்ட கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் பழைய தொடரில் பாருங்கள் ஆச்சா. இப்போ இன்னொரு அருமையான சம்பவத்தை பற்றி என்னுடைய நண்பர் சொன்னாருங்க. அப்போ வந்து காலை சுமார் 10:30 மணி இருக்குமா. அப்போ வந்து ஒரு கார் வருதுங்க. அந்த காரில் 4 அன்பர்கள் வர்றாங்கன்னு பார்த்தா 3 அன்பர்கள் தான் காரில் வந்து இறங்கி வர்றாங்கன்னு சொல்ல முடியும். அந்த 3 அன்பர்கள் இறங்கி வந்தவங்க 4வது ஒரு அன்பரை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தூக்கப்பட்ட அன்பருக்கு வந்து ஒரு 33 வயது இருக்குமா. அதாவது வாலிபர் அல்லது சற்று அதிக வயதுள்ள பையன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வாலிபரை தூக்கிட்டே வந்தாங்களாம். அந்த வாலிபருக்கு கால் ரெண்டும் இவர் பார்த்தாராம். அதாவது மேல்பகுதி தொடையெல்லாம் முழு உருவத்துடனும் கீழ்ப்பகுதி முழங்காலுக்கு கீழே அப்படியே என்னமோ சொல்லுவாங்கள்ல, அப்படியே முடங்கி போயிருந்ததுமாங்கல்ல. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு முடக்குவாதம், அந்த 2 கால்களும் முடங்கி போயிருந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்ததான். அதை தூக்கி வச்சு முட்டைசாமி உட்காந்துருந்தாராம். முட்டைசாமி இப்படியே பார்த்தாராம். அவருக்கு தெரியாத விஷயமா என்ன, இப்படியே ஒரு மாதிரியாக பார்த்தாராம். அவருக்கு முன்னால் கிடத்துனாங்களாம், படுக்க போட்டாங்களாம். படுக்க போட்டு இந்த 3 அன்பர்களும் மற்ற அன்பர்களுடன் சேர்ந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது கண்ணை மூடிட்டு தியானம் செஞ்ச மாதிரி இருந்தாங்களாம். அப்போ வந்து பாருங்க, எனது நண்பர் சொன்னார் நடந்த நிகழ்ச்சியை. முட்டைசாமி வந்து அந்த பையனை பார்த்து, தம்பி போய் டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாப்லையா. பாருங்க, உடனே அந்த பையன் எந்திரிச்சு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட ஏதோ காசை என்னமோ வாங்கிட்டு போய் டீ வாங்க போயிட்டாப்லையா. இந்த தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவங்க வந்து திடீர்னு ஏன்னா சத்தம் கேட்குது, முட்டைசாமி குரல் கேட்குது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் எந்திரிச்சு போகிறாப்லையா. இவங்க அப்படியே உலகமே இவங்க கைக்கு வந்த மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் சித்தப்பா, இன்னொருத்தர் 3வது நபர் வந்து ஒரு நெருங்கிய உறவு அவங்களுக்கு. இந்த 3 நண்பர்களும் அப்படியே விடவடத்து போச்சான். போய் அந்த பையனை கூப்பிட போகிறாங்களாம். அப்போ என்னுடைய நண்பர் சொன்னாராம், இருங்க அவன் தான் எந்திரிச்சு போகிறான்ல, டீ வாங்கிட்டு வருவான், அதை பக்கத்தில் ஆச்சே வாங்கிட்டு போகிறான்ல, காசு வாங்கிட்டு போகிறான்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 நண்பர்களும் அப்படியே வியப்பின் உச்சிக்கே போயிட்டாங்களாம். அப்படியே சாமிட்டு கணக்கன்பட்டி சாமி முட்டைசாமிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே மறுபடியும் தியானத்தில் ஈடுபட்டாங்களாம். இந்த பையன் தனி ஆளாக போய் டீ வாங்கிட்டு வந்து இதில் கிளாஸில் டீ வாங்கிட்டு வந்து முட்டைசாமி ஐயாட்ட கொடுத்தாப்பலாம். முட்டைசாமி ஐயா அதில் வந்து ஜஸ்ட் ஒரு மடக்கு குடிச்சிட்டு மீதி அந்த பையன்கிட்டே கொடுத்து குடிக்க சொன்னாராம். இவங்க எல்லாம் வந்து முட்டைசாமியை பலமுறை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்த கூட்டமே வியந்தது. அதாவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நேரடியாக பார்த்துருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்களுக்கு இது சரியாக பார்க்கல. அந்த பக்கத்தில் இருந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் பார்த்து அப்படியே வந்து முட்டைசாமின்னு அப்படியே எங்கேயே வியப்பின் உச்சிக்கே போயிட்டாங்களாம். அப்புறம் இந்த நண்பர்கள் எப்படி பாருங்க, கார்லேருந்து தூக்கிட்டு வந்த பையனை கம்பீரமாக நடக்க வச்சு கார் பின் சீட்டில் உட்கார வச்சு பந்தாவா போனாங்களாம், எல்லாத்தையும் விடைபெற்றுட்டு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நினைத்து பார்க்கும் பொழுது அதிசயங்களின் விதி என்பது எல்லாம் நான் ஏற்கனவே ஒரு தொடரில் சொன்ன மாதிரி மூட்டைசாமியை போன்ற சித்தர்களுக்கு அந்த விதிகள் கட்டுப்படாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் விதிக்குள் அடங்கவில்லை, இவர்களுக்குள் விதி அடங்கி இருக்கின்றது. அந்த மூட்டைசாமி அவர்கள் இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டும் என்பதால் தான் தனக்கு வந்த நோயை, அதாவது அந்த நோய் அந்த இதற்கு பார்த்தீங்களா, அந்த சுகர் வந்தது பார்த்தீங்களா முட்டைசாமி ஐயாவுக்கு. பல பேர் கேட்கலாம், ஏன் முட்டைசாமி ஐயா வந்து ஏன் அந்த சுகர்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கல, ஏன் அதனால இறந்து போனாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் அந்த விடை சொல்கிறேங்க. அவர் வந்து சித்தர்கள் எப்பயுமே தனக்குன்னு ஒன்று பண்ணிக்க மாட்டாங்க, தேவை இருந்தால் ஒழிய தனக்குன்னு பண்ணிக்க மாட்டாங்க. அது இயற்கையோடு இயற்கையாக மறைஞ்சிருவாங்க.
மறைந்த மாதிரி நமக்கு தோணும். அந்த இயற்கைக்கு ஒத்துழைத்து அவர் ரெண்டாவது அந்த சுகர்னு சொல்கிறோமே, அது வந்து பல பேரோட கர்மாவை வாங்கிட்டார். அவர் கர்மாவை வாங்கிட்டு பல பேர் உயிரை காப்பாற்றிருக்காரு. அந்த காப்பாற்றின கையோட அந்த இயற்கையோட அமைப்புக்கு உட்பட்டு அந்த இயற்கையை அவர் மாற்ற நினைக்காமல், மற்றவர்களுக்கு வேணால் மாற்றுவார், அவர் தன்னை பொறுத்தவரை மாற்ற நினைக்காமல் பிரபஞ்ச ஐக்கியம் எழுதிவிட்டார் என்பதுதான் உண்மை. மறுபடியும் ஒரு தெய்வீக அம்சத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.